மகளே, என்ன மகளே உட்கார்ந்து நிக்கிற? இன்னைக்கு ஒண்ணும் சமைக்கலையா? எப்படி சமைக்கிறது? வேகாத வெயில்ல நான் வெத்தலை வித்த காசை அவனோ திருடின்னு போட்டானே. நைனா, உழைச்சி சம்பாரிச்ச காசை திருடிக்கிட்டு போயிட்டானா? அவன் உருப்படவே மாட்டான். ஏமானி பிசினாரி. நீ கவலைப்படாதம்மா, நான் உழைச்சி சம்பாரிச்சிருக்கேன். இந்தா துட்டு. குடுங்க என்ன இந்த பையன். உண்மையை சொல்லு, எங்க இருந்து கட்சி இந்த பையன்? அது வந்து சொல்லனா? அது வந்து ஒரு பொண்ணு குழாயாண்ட தண்ணி புடிச்சுக்கிட்டு இருந்தது. அதுகிட்ட இருந்து நான் அபேஸ் பண்ணிட்டேன். பெத்த மாவுகிட்ட இருந்து அபேஸ் பண்ணிருக்கிய? உருப்படியா நீ? உன்கிட்டே அடிச்சிட்டேனா? சரி, அத விடு. நம்ம குடும்ப நிலைமை இன்னும் ஆகும். சரியான ஆளு வேணா நீ. பேசாம இந்த திருட்டு தோலை விட்டுட்டு என்ன மாதிரி வெத்தலை வித்து போய்க்கலாம்ல? நீ வெத்தலை வித்தா அந்த ஊர்ல எல்லாரும் வாங்குவானுங்க. நான் வெத்தலை வித்தா எவன் வாங்குவான்? அத்தை விட்டு நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, பரம்பரை பரம்பரையா திருட்டு தொழில் செஞ்சே பேர் வாங்கின குடும்பம் நம்ம குடும்பம். அத்தை விட்டுட்டா நம்ம அம்மா, அம்மம்மா, அப்பா, அப்பப்பா, தாத்தா, தத்தத்தா, பாட்டி, பப்பாட்டி, அவங்க ஆவி நம்மளை மன்னிக்குமா? உன்னை திருத்தவே முடியாது. டாடி, உங்க மாப்பிளைய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. இன்னைக்கு காலேஜுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இவதாண்டா என் வருங்கால மனைவின்னு எல்லாருக்கும் முன்னால என்ன அவமானப்படுத்திட்டாருப்பா. ராஸ்கல் காலேஜ் வரைக்கும் வந்துட்டானா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள ஃபாரின்ல இருந்து வந்துகிட்டே இருக்கான். யாரு சொல்றீங்க? அவன் தான் என் பாலிய சிநேகித லண்டன் ரிச்சு. ஐயோ, அந்த கிழவன் எனக்கு மாப்பிள்ள. அவசரப்படுறிய? அவன் மகன் டாக்டர் மகேஷ். மகேஷா? நான் கூட சின்ன வயசுல பார்த்தது. 10ஆம் தேதி புறப்பட்டு வர்றானா, உன்னை பாக்குறானா, உன்கிட்ட பேசுறானா, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போறானா. சம்மதம் தானே? ஏன்பா, ஹனிமூன் எங்க வச்சுக்கலாம்? ஹனிமூனா? அடேங்கப்பா, நீ வெரி ஃபாஸ்ட்மா. மாப்பிள்ள வந்த பிறகு தானே வச்சுக்க முடியும். என்னது? அப்போ என் தம்பிக்கு சாந்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? ஏண்டி, சாந்தி என்ன பூந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? கேட்டவன அள்ளி கொடுக்கறதுக்கு. எனக்கு வரப்போற மாப்பிள்ள என்ன மாதிரியே ஒரு டாக்டரா இருந்தா தானே எனக்கு பெருமை. பாருங்க, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுங்க. இப்படி வளவளன்னு பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காது. என் தம்பியை விட அந்த டாக்டர் மாப்பிள்ள தான் வசதின்னு நினைக்கிறீங்க இல்ல? ஆமா 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 அண்ணா. ஆமா மாமா அண்ணா. போஸ்ட் துணுக்கான யாரியா? இரு, கேட்டு சொல்றேன். நான் தான். இந்தா லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்க? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து. அட, யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா? எனக்கு என்னமா தெரியும்? இந்தப்பா கொஞ்சம் படிச்சு சொல்லேன். பம்பாயில இருக்கால உன் மருமக மச்சக்கால, அவன் மெட்ராஸுக்கு வர போறானா. இந்த லெட்டர். கண்ணாமா, உன் மச்சக்கால சின்ன பிள்ளையில பம்பாய் போனானே, அவன் திரும்பி வர்றானா? அவன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாம? அதான் சின்ன பிள்ளையில உடம்புல துணியே இல்லாம அலையுமே. அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்பா, மச்சான் வரும்போது ஃபுல் கை ஷர்ட் ஃபுல் பேண்ட் போட்டு உடம்பு மூடி மார்ச்சிங்கால வரும். என்னது? செக்க பார்த்தேன். நீ வெக்கப்படுறத சொல்லித்தான் தெரிய வேண்டியது இருக்கு. மிச்ச மீதி வைமா, உன் மச்சான் தோண காட்டணும் வெக்கத்தை. போனேனா மச்சக்கால, நீ வந்த உடனே உன்னையும் திருட்டு தொழில இறக்க போறேன். மகேஷ் ஹியர். ஹலோ மை சன். எஸ் டாடி. என்ன நீ இன்னுமா ரெடியா இல்ல? 12:30க்கு ஃளைட் ஆச்சே. ரெடி. நான் பாரு, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் லண்டன்ல இருந்து நீ தாய்நாட்டுக்கு போற. ஃளைட்ல போகும்போது சர்வ ஜாக்கிரதையா நல்லபடியா நீ போகணும். அது நீங்க பைலட் கிட்ட சொல்லிடுங்க. இங்க தெளிக்குது. நேரமா சில விஷயங்கள் பேசணும். என்ன டாடி கூப்பிட்டீங்களா? பாரு, பாம்பேல நீ இறங்கின உடனே என் ஃப்ரெண்ட் பஜல்லால மீட் பண்றேன். மெட்ராஸுக்கு போன உடனே என் ஃப்ரெண்ட் செல்வநாதனுடைய மகளை நீ பாக்குற. ஓகே. பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஓகே டாடி, கிளம்புறேன். புறப்படு. இது ஞாபக மறதியா பாம்பேல பொண்ணையும் மெட்ராஸ்ல பஜன்லாலையும் தேடாத. பாம்பேல பஜன்லால், மெட்ராஸ்ல பொண்ணு. ஓகேயா? கரெக்ட். உன்னை நம்பி ஒரு நல்ல காரியம் பண்ணவே முடியாது. கிண்டலா? ஏன்னா இந்த தும்மலை வச்சுக்கிட்டே நான் ஃபாரின்ல தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கேன்டா. நான் கிளம்புறேன். நவ் யூ ஆர் மை சன். பை பை.
எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே இரு. சொன்னதெல்லாம் மறந்துடாத. என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம குலப்பெருமைய நிலநாட்டு. சரி தாத்தா, சாக போற இந்த நேரத்துல எனக்குன்னு என்ன சொத்து வச்சிருக்க? இருமல் தான். அட பைத்தியக்காரா, நான் என்ன அவ்வளவு மடையனா? அதான் ஒரு சகப்பட்டி இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. என்ன தாத்தா பொட்டி கனமா இருக்கு, நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கியா? இந்த மாதிரி சொத்தை எந்த தாத்தாவும் சேர்த்து வச்சிருக்க மாட்டான். ஐயோ, என்ன தாத்தா? என்னடா பாக்குற? இந்த அருவாளு, சுத்தியலு, பிளேடு இதெல்லாம் வச்சுதான் இந்த தாத்தா, அம்மா, இந்த தாத்தா பம்பாய் தாராவையில பெரிய ரவுடின்னு பொழப்பு நடத்தினேன். இதே அருவாளு, சுத்தியல், பிளேட வச்சு மெட்ராஸ்ல பொழப்பு நடத்து. பெரிய ரவுடின்னு பேர் வாங்கணும். நம்ம குலப்பெருமையை காப்பாத்துன்னு சத்தியம் பண்ற. கபர்தார், கபர்தார் தாத்தா. இந்த பாரு தாத்தா, இந்த அருவாச்சை நான் சத்தியமா சொல்றேன், ஆத்தா மெட்ராஸ்ல பெரிய ரவுடியா வரும் தாத்தா. பகுத்தாச்சா, உனக்கு பாஷை புரிஞ்சு போச்சு. இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படு. மெட்ராஸுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலே ஒரு முக்கியமான விஷயம். மெட்ராஸ்ல உன் மாமன் துலுக்கானம்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு கண்ணாம்மான்னு ஒரு பொண்ணு இருக்கு. நீ அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்து. பெரிய ரவுடின்னு பேர் வாங்கு. நான் சாக போறேன். சாகிறதுக்கு முன்னால இந்த விளக்க ஊதி அணைச்சிரியா? தாத்தா, இதுக்காக ஏன்டா அழுவுற? அதுக்காக இல்ல தாத்தா, விளக்குல என்ன தீர போகுது, நீ வேமா சாவு, ஊதிட்டு சாவு. அதுவே இருக்கா பேராண்டி? நான் சாகிறதுக்கு முன்னால என் கடைசி ஆசையை நிறைவேற்றியா? என்ன தாத்தா? என் கால் கொஞ்சம் அடிக்கடி சொரிஞ்சு விட. போதும். மை ஜாத்தும். பணக்கார மாதிரி தெரியுது, அதுல என் அப்பாவியா இருப்போம் போல இருக்கு. நம்ம பெட்டி அவன் பெட்டி ஒன்னா இருக்கு. தொழில தொடங்கிட வேண்டியதா? சார், மெட்ராஸ் போறீங்களா? சார், பீடி குடிக்கிறீங்களா? ஆமா சார், மெட்ராஸ் போறீங்களே, இல்ல வேற எங்கேயாவது போறீங்களா, இல்ல சொந்தக்காரங்களை பார்க்க போறீங்களா? சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் பேர் மகேஷ். நான் லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு டாக்டர். மெட்ராஸ்ல டாக்டர் செல்வநாத பொண்ணு சாந்தியை கல்யாணம் கட்டிக்க போறேன். இது போருமா? ஐயா வேண்டாங்க, மச்சத்தெல்லாம் நீங்களே வச்சுக்குங்க. மிச்சத்தை இந்த மச்சக்கால பாத்துக்குவோம். ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கல? ஓகே சார். டாக்டர் போட்டி தான். மாப்பிள மாப்பிள்ளையா? ஐயோ, நீங்க ரொம்ப வளர்ந்துட்டீங்க மகேஷ். மகேஷா? ஏமா நிக்கிற? எடுத்துக்கோ. என்ன டாக்டர், என்ன தெரியலையா? நான் தான் டாக்டர் செல்வநாதன். சின்ன வயசுல பாத்தீங்க, அதான் முழிக்கிறீங்க. ரொம்ப வளர்ந்துட்டீங்க. என் பேர் மகேஷ். நான் லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு டாக்டர். மெட்ராஸ்ல டாக்டர் செல்வநாத பொண்ணு சாந்தியை கல்யாணம் கட்டிக்க போறேன். இது போருமா? என்ன மாப்பிள ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? அது வந்து மாமா. அட இதான் என் பொண்ணு சாந்தி. வணக்கம். வாங்க போலாம். அழைச்சாமா. அத்தா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ஊரை விட்டு போகும்போது நான் அழுதுட்டு இருந்தேனே, நினைவு இருக்கா? இருக்கு. அப்ப சட்டியோட மூக்கொழுகிட்டு இருந்த? ஒண்ணும் கிடையாது, நான் ஒண்ணும் மூக்கொழுகல. எனக்கு தெரியாதா? சரியான திருடு நீங்க. வீட்டுல வந்து பேசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. யாருமே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போக வரலையே, என்ன பண்றது? என்ன தலைவரை துல்கானா? என்ன ஆச்சரியம் பாத்தியாப்பா? 7 மணிக்கு வர ட்ரெயின் 7 மணிக்கு வந்துருச்சு, 8 மணிக்கு வர ட்ரெயின் 8 மணிக்கு வந்துருச்சு. என்ன கலெக்ட் பாத்தியாப்பா?
இதெல்லாம் நேத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின். அப்படியா? இன்னைக்கு வந்திருக்கு. ஆஹா. ஆமா, இன்னும் என் மாப்பிள்ளை மச்சக்காலையை காணாமே. எங்க போடுவான்? டாக்ஸி பிடிக்கிங்க தானே வந்தாகணும். அத்தானே. கத்தி, பிளேடு, சைக்கிள் செயின், நம்ம மாப்பிள்ளை மச்சக்காலையே தான். மாப்பிள்ளை நானாவது மாப்பிள்ளையாவது வாட் நான்சென்ஸ். ஐ அம் டாக்டர் மகேஷ். தலைவர பாத்தியாபா, மாப்பிள்ள ஐசா இங்கிலீஷ் பேசுறாருப்பா. வாட் ஐசா நைசா? இது என் பொட்டியே இல்ல சார். என்னப்பா கதை விடுற? உன் பொட்டி இல்லைங்கிற, மச்சக்கார இல்லைங்கிற, மகேஷ்னு சொல்ற. எதுவும் பேசாத, ஊட்டாண்ட வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஊட்டாண்டே பேசாத, பொட்டி எடுத்துட்டு வா. கிடைக்கிறான், கிடைக்கிறான், கிடைக்கிறான். எவனோ ஃபாரின்ல இருந்து வரானா விட்டுருவானா இல்ல சாந்தியா தான் கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவானா? தாய் மாமன் இங்க இருக்கிறேன், என்ன விட்டுட்டு அந்த ஃபாரின் பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. கத்தியால 2 குத்து. சட்டாக் சட்டாக், ஒரே மாட. பி கேர்ஃபுல். ஏண்டா இப்படி வளவளன்னு பேசுற? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி பழகு. நீ யாரு? என் தம்பி. என் புருஷன் யாரு? உன் மாமா சங்கர். இந்த தாய் மாமாங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமாடா? தாயின்னா அம்மா, மாமான்னா மாமா. தாய் மாமான்னு சொல்றோம், ஆனா நாய் மாமான்னு சொல்றது இல்ல. ஏன் தெரியுமா? அந்த நாய்ங்கிற வார்த்தை இருக்கே. என்னடா என்னக்கா இது? கனெக்ஷன் எல்லாம் உளறிட்டு இருக்க. இத வெட்டு 1 துண்டு 2. வளர்னா நானா? என்னடா சொல்ற? வாங்க உன்னோட ரோதனை. வாங்க வாங்க, வலது கால முன்னால வச்சு வாங்க. இதுதான் நம்ம பங்களா. கௌரி, இவர்தான் நம்ம வருங்கால மாப்பிள்ளை டாக்டர் மகேஷ். இது என் சம்சாரம். பேரு வேவோ தூயி. அப்படின்னா வெட்டு 1 துண்டு 2. வெட்டு 1 துண்டு 2. இப்பதானே வந்திருக்கிறீங்க, போக எல்லாம் புரியும். ஆமா, இவர் யாரு? இது ஆற்றார இவரா? சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்ல. என் பொண்டாட்டியோட தம்பி பேர் சங்கர். இங்கப்பா, வணக்கம். ஒத்தே ஏன் இப்படி உரிமிட்டு போறாரு? அடிக்கடி இப்படிதான் உருமுவாரு, ஆனா ஒண்ணும் கிழிக்க மாட்டாரு. ஓஹோ. பொண்டாட்டியோட தம்பி பாருங்க, ஒண்ணும் சொல்ல முடியல. தம்பின்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு தோணுது. தனக்கு பின்னால பிறந்தவங்கள தம்பிங்கிறோம், அதுக்காக எல்லாருக்கும் முன்னால பிறந்தவங்களை எம்பி நான் சொல்றோம். தம்பி என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. எங்களுக்கு மாத்திரம் என்ன புரியுதா? அவ இஷ்டத்துக்கு பேசுவா. ஆளுகள் வேணுங்கிற தேவையில்லை. செவத்துக்கிட்ட கூட பேசுவா. அவளுக்கு சுய உணர்வு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி ஒரு வியாதியா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க லண்டன்ல படிச்ச டாக்டர் ஆச்சே. லண்டன் டாக்டர். சாந்தி, லண்டனை மாடிக்கு அழைச்சிட்டு போ, ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்றோம். ரெஸ்ட்னா ஓய்வு, ஆனா அரெஸ்ட்னு சொல்றோம். அந்த அரெஸ்ட்ங்கிற வார்த்தையிலேயே ஒரு ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா?